வெல்கம் டு டிஎன் ஜாப்ஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன ஜாப் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா DCWSS அப்படின்னு சொல்லக்கூடிய டைரக்டரேட் ஆஃப் சில்ட்ரன் வெல்ஃபேர் அண்ட் ஸ்பெஷல் சர்வீஸ். ஓகேங்களா, இந்த டிபார்ட்மெண்ட்டில் இருந்து வந்திருக்க நோட்டிஃபிகேஷன் தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு போஸ்ட்டு குவாலிஃபிகேஷன்ஸ் இதெல்லாமே பார்த்துடலாமா. ஃபஸ்ட்டு போஸ்ட் என்ன அப்படின்னா ஹெல்ப்லைன் அட்மினிஸ்ட்ரேட்டர். இதுக்கு வந்து போஸ்ட் கோட் HA அப்படின்னு அவங்க கொடுக்குறாங்க. பொசிஷன் எவ்வளோ பொசிஷன் அப்படின்னா ஒரு பொசிஷன் வந்துட்டு அவங்க கொடுத்துருக்காங்க. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எனி பர்சன் ஹேவிங் அ மாஸ்டர் இன் லாவில் மாஸ்டர் பண்ணியிருக்கலாம், சோஷியல் ஒர்க்கரில் மாஸ்டர், சோஷியலாஜி, அதுக்கப்புறம் சோஷியல் சயின்ஸ், சைக்காலஜி. ஓகேங்களா, இந்த மாதிரியான ஸ்ட்ரீமில் நீங்கள் வந்துட்டு PG அதாவது மாஸ்டர் டிகிரி வந்துட்டு முடிச்சிருக்கணும். எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு 5 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, அது மட்டும் இல்லாமல் வித் அட்லீஸ்ட் 1 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் கவுன்சிலிங் எய்தர் வித் அவுட் சைட். ஓகேங்களா, அவுட் சைடில் கூட நீங்கள் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து அப்ளை பண்ணிக்கலாம். பர் மந்த் சேலரி அவங்க வந்துட்டு 45,000 வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் போஸ்ட் என்ன அப்படின்னா சூப்பர்வைசர் போஸ்ட். ஓகேங்களா, இதுக்கு வந்து IS அப்படின்னு சொல்லக்கூடிய போஸ்ட் கோட் அவங்க வச்சுருக்காங்க. ஒரு வேக்கன்சி இருக்குது. குவாலிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்துட்டு டிப்ளமோ வந்துட்டு முடிச்சிருக்கணும். எந்த ஸ்ட்ரீமில் அப்படின்னா கம்ப்யூட்டர் இல்லைனா IT இந்த மாதிரியான ஸ்ட்ரீமில் வந்துட்டு நீங்கள் டிப்ளமோ முடிச்சிருக்கணும். எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் 3 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு அவங்க கேட்டிருக்காங்க. பர் மந்த் சேலரி 33,000 வந்து அவங்க ஆஃபர் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு கால் ஆப்ரேட்டர் CO அப்படின்னு சொல்லக்கூடிய போஸ்ட் கோட். ஓகேங்களா, இதுக்கு வந்து 10 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இதற்கான குவாலிஃபிகேஷன்ஸ் வந்துட்டு நீங்கள் தமிழில் இல்லை அப்படின்னா இங்கிலீஷில் வந்துட்டு நல்ல குட் கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து வச்சுருக்கணும், நல்லா பேச தெரியணும் அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் பொசஸிங் த ரெக்வெஸ்ட் குவாலிஃபிகேஷன்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இன் டெலிகாம். ஓகேங்களா, இல்லைனா வெப் பேஸ்டு சிஸ்டமில் வந்துட்டு உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் குவாலிஃபிகேஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இந்த போஸ்ட்டுக்கு தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். பர் மந்த் சேலரி அவங்க 17,500 ஆஃபர் பண்ணுறாங்க. ஜாப் டிஸ்கிரிப்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒவ்வொரு ஜாபும், அதாவது HA சொன்னேன் இல்லையா, இந்த ஹெல்ப் அட்மினிஸ்ட்ரேட்டர் இந்த ஜாப் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களுடைய ஜாப் எல்லாமே கண்ட்ரோல் ரூமில் தான் இருக்கும். ஓகேங்களா, அதாவது CHL அந்த கம்ப்யூட்டர் கண்ட்ரோல் ரூம் வந்துட்டு நீங்கள் எப்படி இருக்கீங்க, அதாவது கண்ட்ரோல் ரூமில் தான் உங்களுக்கு ஃபுல்லாகவே வேலை இருக்கும். எவ்ரி கால் அதாவது ஹெல்ப்லைன் மாதிரி தான். ஓகேங்களா, அதுதான் வந்துட்டு இது ஹெல்ப்லைனுக்கு வந்துட்டு நம்ம கால் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் வந்து அங்கே வேலை செய்ய போகிறீங்க. மானிட்டரும் பண்ணணும். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு இது வந்துட்டு IS இது வந்துட்டு சூப்பர்வைசர் போஸ்ட்டு. நீங்கள் வந்துட்டு நல்லா பார்க்கணும் யாரெல்லாம் எப்படி வேலை செய்கிறாங்க அப்படின்ட்டு. அந்த மாதிரியான ஜாப் தான் அந்த சூப்பர்வைசர் போஸ்ட்டு. CO போஸ்ட் வந்துட்டு எப்படின்னா நீங்கள் டேட்டா என்ட்ரி பண்ணணும். ஓகேங்களா, அந்த மாதிரியான போஸ்ட்டு தான் அந்த CO போஸ்ட்டு. ஏஜ் லிமிட்டை பொறுத்தவரைக்கும் நீங்கள் மேக்ஸிமமாக வந்து 42 வயசு, அதாவது 42 வயசுக்குள்ளே இருக்கணும். 42 வயசுக்கு மேலே இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள் கிடையாது. உங்களுக்கு அதாவது ப்ரியார் எக்ஸ்பீரியன்ஸ் சைல்டு ஹெல்ப்லைனில் உங்களுக்கு வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு வந்து ப்ரையாரிட்டி வந்து கொடுப்பாங்க. இந்த நோட்டிஃபிகேஷனுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டோட லிங்க் வந்துட்டு இதுதான். ஓகேங்களா, இந்த லிங்க்கை வந்துட்டு நான் கீழே கமெண்ட் பாக்ஸ் அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் பேஸ்ட் பண்ணுறேன். எலிஜிபிலிட்டியாக இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் அப்ளை பண்ணுங்கள். லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் எப்போ அப்படின்னா 3/10/2025. ஓகேங்களா, இதுதான் வந்துட்டு லாஸ்ட் டேட்டு. இது வந்துட்டு ஆன்லைனா ஆஃப்லைனா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ரெண்டுமே. ஓகேங்களா, எப்படி அப்படின்னா நீங்கள் போஸ்ட் மூலியமாகவும் இந்த அப்ளிகேஷனை கொடுத்துக்கலாம், அதாவது இந்த அட்ரஸ்க்கு. இல்லை இமெயிலாக கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த அட்ரஸ்க்கு வந்துட்டு கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, ஸோ 2 விதமாக வந்துட்டு அவங்க அப்ளிகேஷன் மோட் வந்து வச்சுருக்காங்க. நான் சொல்லிட்டேன் லாஸ்ட் டேட்டு எப்போ ஸ்டார்டிங் டேட் அப்படின்னா 18ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்டிங் டேட்டு. லாஸ்ட் டேட் வந்துட்டு 3/10/2025. ஓகேங்களா, இதுதான் வந்துட்டு அவங்களோட அப்ளிகேஷன் ஃபார்மு. நீங்கள் எந்த அப்ளிகேஷனுக்கு வந்து அப்ளை பண்ண போகிறீங்களோ, எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அதில் வந்துட்டு ஏதாச்சும் வந்து நீங்கள் டிக் பண்ணிக்கோங்க. நான் சப்போஸ் ஹெல்ப்லைன் அட்மினிஸ்ட்ரேட்டருக்கு அப்ளை பண்ணுறேன் அப்படின்னா அதை டிக் பண்ணிவிட்டு உங்களுடைய போஸ்ட் நேம் ஆஃப் த போஸ்ட் இதை வந்துட்டு அப்படியே கீழே வந்துட்டு எழுதணும். ஓகேங்களா, தென் கீழே அப்படியே ஸ்க்ரோல் டவுன் பண்ணி வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய நேமு கேபிட்டல் லெட்டரில் தான் எழுதணும். உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, உங்களுடைய ஃபாதர் அல்லது ஹஸ்பண்ட் நேமு,
டேட் ஆஃப் பர்த்துக்கான ப்ரூஃபையும் நீங்கள் பின்னாடி அட்டாச் பண்ணணும். உங்களுடைய வயது 1/5/2025 இந்த டேட் படி உங்களுக்கு என்ன வயதோ அந்த வயதை வந்துட்டு இங்கே நீங்கள் மென்ஷன் பண்ணணும். மேரிட்டல் ஸ்டேட்டஸ் மேரிடா அன்மேரிடானு கொடுத்துக்கோங்க. கம்யூனிகேஷன் ஃபார் அட்ரஸ் வந்துட்டு கேட்டிருக்காங்க. இப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அந்த அட்ரஸ் கொடுத்துக்கோங்க. கேபிட்டல் லெட்டரில் தான் கொடுக்கணும். தென் கீழே வந்துட்டு காண்டாக்ட் நம்பர் கேட்டிருக்காங்க. வேலிடான காண்டாக்ட் நம்பரானு கொடுத்துக்கோங்க. இமெயில் ஐடியும் வேலிடான இமெயில் ஐடியாக கொடுத்துக்கோங்க. ஸோ தட் ஃபர்தர் கால் ஃபர்க்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸை பொறுத்தவரைக்கும் நீங்கள் என்னென்னலாம் கொடுத்துருக்கீங்களோ அந்த சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இந்த அப்ளிகேஷன் பின்னாடி இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு அடிஷ்னலாக ஏதாச்சும் குவாலிஃபிகேஷன்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த டாக்குமெண்ட்ஸையும் நீங்கள் பின்னாடி அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு எப்படி அப்படின்னா அந்த ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸோட சர்டிஃபிகேட் வந்துட்டு உங்கள்கிட்ட இருக்கும். அந்த சர்டிஃபிகேட்டை நீங்கள் பின்னாடி அட்டாச் பண்ணிவிட்டு எந்த கம்பெனியில் நீங்கள் ஒர்க் பண்ணீங்க, என்னவா நீங்கள் ஒர்க் பண்ணீங்க, எந்த தேதியிலேருந்து எந்த தேதி வரைக்கும் ஒர்க் பண்ணீங்க, எவ்வளோ வருஷம் அண்ட் மாதத்தில் நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க டோட்டலாக அங்கே போட்டுட்டு இந்த அப்ளிகேஷன் வந்துட்டு நீங்கள் முடிச்சுக்கணும். கீழே வந்துட்டு உங்களுடைய நேம் போட்டுட்டு உங்களுடைய சிக்னேச்சர் வந்துட்டு இங்கே நீங்கள் போடணும். ஓகேங்களா? ஸோ அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்துட்டு ரொம்பவே ஈஸி. சேலரி வந்துட்டு நான் முன்னாடி சொல்லிட்டேன். ஓகேங்களா? லிங்க் வந்துட்டு நான் கமெண்ட் பாக்ஸ்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். ஸோ செக் பண்ணிக்கோங்க. டிஎன் ஜாப்ஸ் தமிழ் சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.